வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்பார் ஐடி. ஆப்பார் ஐடி எப்படி கிரியேட் பண்றது? ஆப்பார் ஐடி அப்படி கிரியேட் பண்ணணும்னா 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா ஆப்பார் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சில காலேஜ் நீட் அது மாதிரி அப்ளை பண்ணும்போது ஆப்பார் ஐடி யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்கன்னா ஆப்பார் ஐடி யூஸ் ஆகும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சில முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஆப்பார் ஐடி வந்து யூஸ் ஆகும். அதாவது ஒரே நாடு ஒரே மாணவர்கள் அந்த ஒரு கோரிக்கையில வந்து அடிப்படையில கொண்டு வரதுக்காக இந்த ஆப்பார் ஐடியை கிரியேட் பண்ணாங்க. இந்த ஆப்பார் ஐடியை என்னங்குதுன்னா ஒரு தனித்துவமான ஒரு அடையாள எண் ஒரு மாணவருக்கு. இந்த எண்ணை பேஸ் பண்ணி தான் இவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர்ல வந்து பிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இதுதான் இதோட யூஸ். சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்றது, எப்படி ஓபன் பண்றது நான் பாக்குறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜி லாக்கர் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் டிஜி லாக்கர் அப்படிங்கிறத ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே டிஜி லாக்கர் ஓபன் பண்ண இந்த மாதிரி வரும். இதுல வந்து உங்க ஆதார்ல கொடுத்த மொபைல் நம்பரை என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த உடனே அந்த ஓடிபியை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் வெரிஃபை ஆகி உங்க டீட்டெயில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். டீட்டெயில்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க மொபைல் நம்பர் போட்ட உடனே இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்னு வரும். சரிங்களா? இல்ல ஏற்கனவே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரி மேல உங்களோட அக்கௌண்ட்டே வந்து டீட்டெயில்ஸே வரும். ஸோ நீங்க இது வரைக்கும் கிரியேட்டே பண்ணல அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து போய்க்கோங்க. சரிங்களா? இல்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை கிரியேட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கொடுத்து போய்க்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில ஒரு ஆள்த்தவங்கள இப்ப இன்னொரு பையனுக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்க போறேன். இது வந்து ஏற்கனவே ஒரு பையனுக்கு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு பையனுக்கு நான் கொடுக்க போறேன். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பையனுக்கு பண்ணிருக்கீங்க, அதாவது உங்களோட சேம் மொபைல் நம்பர் 2-3 பசங்க உங்க வீட்டுல பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ யாருக்குமே கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்னே காட்டும். நீங்க அதுல போயிட்டு ஒரு ஆளுக்கு தனித்தனியா நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டேன். இப்போ நான் ரெண்டாவது புதுசா ஒருத்தவங்களுக்கு சேர்க்க போறேன். ஸோ அதுக்காக கிரியேட் நியூ அக்கௌண்ட் போயிட்டேன். இப்போ ஓடிபி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு போயிருக்கும். ஸோ இந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும். அதாவது ஆதார்ல எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர். சரிங்களா? இப்போ அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணணும். எனக்கு ஓடிபி வரல, நான் ஓடிபி வந்தாலும் இப்போ நான் டைப் பண்ண இடத்துல நான் சப்மிட் பண்ணுவேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா டேரக்டா வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நேரா உள்ள போயிடும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து இப்போ வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. நான் என்னோட ஓடிபியை வந்து எனக்கு வந்து ஓடிபியை டைப் பண்ணி நான் உள்ள போய்க்கிறேன் மக்களே. போன உடனே இப்ப என்னோட ஆதார் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? ஸோ இந்த இதுல வந்து நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இப்ப எனக்கு ஒரு ஓடிபி போகும். என்னோட ஆதார்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இப்ப அதை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்றேன். இது மாதிரி வெரிஃபை கொடுத்த உடனே செட் யுவர் செக்யூரிட்டி பின் கேட்கும். இது வந்து நம்ம தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி பின்னை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிட்டு இது நம்மளா டைப் பண்ணிக்கிறது, நமக்கு என்ன நம்பர் தேவையோ ஒரு 6 நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஓப்பன் ஆயிட்டு இங்க நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரு உங்க டீடைல்ஸ் வரும், கரெக்டா வரணும். சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் போட்ட உடனே நீங்க வந்து அதுக்கு முன்னாடி யாரோட ஆதாரை லிங்க் பண்ணாம நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அதோட மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு லாகின் பண்ணி வர மாதிரி இருக்கும். இல்ல ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல மேலேயே காட்டும் யாரோட லாகின் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் காட்டும். அது கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடும். அப்படி வந்து நீங்க பண்ண வேண்டிய ஆளுக்கு பண்ணாம இப்போ உங்க ஃபேமிலியில் இன்னொருத்தருக்கு பண்ணிருக்கீங்க, இல்ல புதுசா இன்னொரு பையனுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கீழே இருக்க அக்கௌண்ட் இப்ப நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி உள்ள வந்துடணும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சர்ச் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச்ல மேல வந்து இது மாதிரி APPAAR அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல சர்ச் கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இது வந்து இங்க கீழே கிளிக் பண்ணக்கூடாது, இந்த சென்டர்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி ஆப்பார் ஐடி அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்க டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த இடத்துல காட்டும். உங்க பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிஃபை டைப் நீங்க வந்து உங்களோட 12th ரோல் நம்பர் இல்ல 10th ரோல் நம்பர் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல என்ரோல்மெண்ட் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் நீங்க டைப் பண்ணீங்க. மேக்ஸிமம் ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாவது ஒண்ணுனா நீங்க டைப் பண்ணி
ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐடென்டி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த ரோல் நம்பரை டைப் பண்ணணும். இங்க என்ன ஐடென்டி கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை தான் இங்க மேல டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர்னா உங்களோட 12th ரோல் நம்பர், இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அந்த 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இல்ல 10th நம்பர், ரெண்டுல எதாவது நீங்க இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு அட்மிஷன் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 12th வந்து இப்ப இந்த 2026 நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் இயர் எதுனா 2025 தான் 12th வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி 10th வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2024 முடிச்சிருப்பீங்க, அப்ப அட்மிஷன் இயர் 2023. சரிங்களா? நீங்க படிச்சு முடிச்சு பாஸ் ஆன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் அட்மிஷன் இயர். அதை நீங்க கரெக்டா இங்க இதுல செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாமே ஸ்டூடெண்ட் அட்டுன்னு ஒண்ணு வந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்க காலேஜ் பேர்லாம், அதாவது எந்தெந்த தமிழ்நாடு கவர்மெண்டா அந்த மாதிரி வரும். இதுல வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரல, நீங்க படிச்சது வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. NONE நன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ப்ராசஸ் ஆகி உங்க போட்டோவோட ஒரு ஆப்பார் ஐடி கிரியேட் ஆகுங்க. அது சைட்லேயே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல்ல சேவ் ஆயிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவுதாங்க ஆப்பார் ஐடி கிரியேட் பண்றது. இப்ப வந்து ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா நீங்க அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஆப்பார் ஐடி டீடைல்ஸும் இந்த இடத்துல வரும். சரிங்களா? இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரே மொபைல்ல ஒரே மொபைல் நம்பர் 2-3 ஆதார்ல லிங்க் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஆட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க போய்க்கலாம். இல்ல புதுசா பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்க யாரோ பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி போட்டு உள்ள போய் லாகின் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இதுதான் மக்களே ஆப்பார் ஐடி கிரியேட் பண்றது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களே. நன்றி, வணக்கம்.